ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் அலமேலு எம்காம் எம்ஃபில். காரைக்குடியில் சின்ன டவுனில் ஒரு ஹம்பிள் ஃபேமிலியில் பிறந்தேன்னா அங்கே பிறந்து அங்கே படித்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஜாப் அப்படின்னு சேலம் கோயம்புத்தூர் போய் இப்போ நாங்கள் சேலத்தில் செட்டில் ஆகியாச்சு. நான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட படிச்சிருக்காங்க. 10th 12th படிச்சிருக்காங்க. நான் அக்கௌண்டன்சி டியூட்டர். ஸோ எங்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படித்து ஆடிட்டர், லா இந்த மாதிரிலாம் படித்து எக்ஸல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் எக்ஸல் ஆகணுமா? அப்போ இந்த செஷனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு பாடம் எதுவும் எடுக்கிறதுக்கு வரல. நான் இங்கே ஜாலியாக கொஞ்சம் சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்ல போகிற விஷயம்லாம் இன்னும் உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இதில் 2 சர்ப்ரைஸ் வச்சுட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஸோ நீங்கள் என்னைய உங்களோட ஃப்ரெண்டாகவும் இல்லை மதராகவும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்ன்ட்டு. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸ் இருக்கும். நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் லா பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸ் கனவு உங்களுக்கு இருக்கும். உங்கள் கனவே உங்களோட கரியராக மாறினா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எல்லோரும் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க. ஸோ இந்த 10 இயர்ஸில் நீங்கள் க்ரோ ஆகி அந்த ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. இப்போ உங்களோட இந்த 10th 11th ஏஜ் இருக்கிற உங்களோட சோல்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இப்போ எப்படி இருக்கீங்க, அப்போ எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதை மறந்தாலும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க போகிறது உங்கள் கரியர் உங்கள் கையில், வேறு யார் கையிலையும் இல்லை. இதுதான் நீங்கள் என்ன ஒரு டாக்டர் ஆனாலும் இன்ஜினியர் ஆனாலும் என்ன ஆனாலும் அது உங்களோட எஃபர்ட்டால் வந்தது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஒரு 10th 12th முடித்ததுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போகும்போது என்ன சூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இது எப்போ யோசிக்கணும்? 12th படிக்கும்போதா, 12th முடித்தோனையா? ஆக்சுவலாக நீங்கள் 8th படிக்கும்போதுலேருந்தே யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன பிடிச்சிருக்கு, இல்லை என்ன ப்ராப்ளம் நாம் சால்வ் பண்ண ஆசைப்படுறோம். ஓகே, நீங்கள் சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆசைப்படுறீங்களா? அதுக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? அதில் தப்பே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலாம். சின்ன பிரச்சனையை தீர்த்திங்கன்னா கொஞ்சம் தான் பணம் கிடைக்கும். ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்திங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃபீல்டு இல்லை பர்பஸ் இருக்க ஃபீல்டு, எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இதுதான் என்னோடய பர்பஸ் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க, இல்லை டிசைட் பண்ணலாம் இனிமேல். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக 9th ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எதுவுமே இல்லைனாலும் இப்போயும் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போயும் யோசிக்கலாம் 12th முடித்தோடனே என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் 12th முடித்தோடனே நம்ம எங்கே போகலாமா அங்கே போகலாமா, பணம் எடுத்துகிட்டு போய் எந்த காலேஜில் அட்மிஷன் போடுறது. பொதுவாகவே நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த காலேஜ் வேணும், நான் இங்கே போய் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், பணம் எடுத்துகிட்டு போகலாம், ஜாயின் பண்ணிடலாம், டேரெக்டாக பணம் எடுத்துகிட்டு போய் அட்மிஷன் போடணும், இப்படி தான் நினச்சிட்ருப்பீங்க. பட் அது அட்மிஷன் ப்ரொசீஜர் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலேஜை விசிட் பண்ணணும், அங்கே என்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும், நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு ஆசைப்படணும், அது எந்த ஊரில் எங்கே படிக்கலாம்னு டிசைட் பண்ணணும், அந்த காலேஜை விசிட் பண்ணிவிட்டு அதோட க்ரைட்டீரியா என்ன, ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா, என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் வெர்சஸ் காலேஜ். ஸ்கூல் வெர்சஸ் காலேஜ். ஸ்கூலில் என்ன நடக்குது? ஸ்கூலில் டீச்சர் நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க, பேரண்ட்ஸ் வாங்குவாங்கன்னு உங்களை படிக்க வைப்பாங்க, நீங்கள் படிச்சுட்டு கதையாக எழுதுவீங்க. ஓகே, கொஞ்சம் அனலைசிங் இருக்கும், பட் நிறையா மெமரைசிங் இருக்கும். டீச்சர் சொல்கிறது அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி நம்ம வளர்ந்துருப்போம். பட் காலேஜில் என்ன நடக்கும்? அங்கே கோச்சிங், இங்கே லேர்னிங். அங்கே நம்ம இப்போ இதில் சூர்யா ஃப்ளைட் என்ன பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் ஜெய்பி மூவியில். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ளைட் பற்றி பேச தெரியறதை விட அந்த ஃப்ளைட்டில்
எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த ஃப்ளைட் எப்படி டிசைன் பண்ணுறது, அதோட மோஷன் எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்கில் பண்ணுறீங்க. இல்லை காலேஜ் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. ஒரு பைக், இப்போ இங்கே அஜித் வந்து பைக் ரேசராக இருக்கார் அப்படின்னா, உங்களுக்கு பைக்கை பற்றி பேச தெரியறத விட அந்த பைக்கை ஓட்ட தெரிஞ்சாதான் காசு, அந்த பைக்கை டிசைன் பண்ண தெரிஞ்சாதான் காசு, அந்த பைக்கை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சாதான் உங்களுக்கு காசு. ஸோ அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான் காலேஜ். ஸோ அங்கே உங்களுக்கு பாஸ் டீச்சர், இங்கே உங்களுக்கு யார் பாஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், நீங்கள் தான் உங்களுக்கு பாஸ். கேட்குறது எவ்வளோ நல்லா இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்பா நினச்சாலோ இல்லை உங்களுக்கு மணி இல்லைங்கிற ப்ராப்ளமாலேயோ உங்களோட கனவு நிஜமாகாமல் போகாது. நீங்கள் ஒரு கனவு காண்றீங்க, நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பணம் தடையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இன்ஜினியரிங்னாலே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நிறைய காசு ஆகும் அப்படின்னு பயப்படுறீங்களா? இது எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் மட்டும் நல்லா படித்தா உங்களுக்கு ஹெல்ப் தானாக கிடைக்கும். அதுதான் ஸ்காலர்ஷிப். நீங்கள் காலேஜ் போயிட்டாலே டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இங்கே சில ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி சொல்லுவேன். அதை நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். உங்களோட அதுக்கு என்னெல்லாம் தேவை, நீங்கள் ஆக்சுவலாக வந்து கம்யூனிட்டி பேசிஸில் ஸ்காலர்ஷிப் இருக்குது. நீங்கள் பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி, இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் www.scholarships.gov.in அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பேங்க் லோன், இந்த எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புமே கிடைக்கலையா உங்களுக்கு வந்து நீங்கள் பேங்க் லோன் ட்ரை பண்ணலாம். அந்த பேங்க் லோன் ட்ரை பண்ணுறதுக்கும் சில க்ரைட்டீரியா இருக்கும். ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு அந்த லோன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வித்யாலக்ஷ்மி போர்ட்டல்னு நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணணும். அந்த வித்யாலக்ஷ்மி போர்ட்டலில் உங்களுக்கு ஷுவராக லோன் கிடைக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்பரான நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா ப்ரூஃபும் நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மேபி நீங்கள் எதையாவது வச்சு ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மணி வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்குலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோன் வந்து கிடைச்சிடும். அப்துல் கலாம் டெக்னாலஜி இன்னோவேஷன் நேஷனல் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஸ்காலர்ஷிப்ஸ். அதுக்கப்புறம் அடோப் இந்தியா விமன் இன் டெக்னாலஜி ஸ்காலர்ஷிப். இது விமன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னாலஜி கற்றுக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா விமன்னாலே இன்ஜினியரிங் கிடையாது, டாக்டரானும் இல்லை வக்கீலானும் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிஎஸ்சி பிகாம்னு படிக்கணும். இப்படி தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும், நம்ம பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்காக தான் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு விமன் இன் டெக்னாலஜின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் போர்ட்டலில். சைவேஜ் குஷ்பூ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்னு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒன்று உங்களுக்கு மெரிட் பேசிஸ் அப்படிங்கிறதுல கிடைக்கும். ஏதாவது ஒன்றில் நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகிடுவீங்க. ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்போ லோனோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தால் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஸ்காலர்ஷிப்னு பாருங்கள். அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அதுக்கு என்ன லோன், அதுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல மெரிட், நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு மெரிட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு இதில் ஸ்கேலில் நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகிடுவீங்க. உங்களோட கனவு கண்டிப்பாக நிறைவேறும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் கரியர்ஸ் இருக்குது. எல்லா கரியர்ஸுக்குமே அதுக்கான வேல்யூ இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மூவியில் ஹீரோ என்ன பண்ணுவார், யார் கூடயாவது சண்டை போட்டு ஜெயிப்பார். அவர் என்னவா இருந்தாலும் கண்டிப்பாக வில்லனோட கண்டிப்பாக சண்டை போட்டு ஜெயிப்பார். பட் ரியல் ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஏபிஜே அப்துல் கலாம், அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். சுந்தர் பிச்சை, இவர் எங்கேருந்து வந்தார்? ராமேஸ்வரம். ஒரு சின்ன ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து இவ்வளோ பெரிய இன்ஜினியர் ஆகி பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஓகே, ஸோ இவங்க சுந்தர் பிச்சை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுந்தர் பிச்சை. கூகுள்னாலே சுந்தர் பிச்சை அப்படின்னு இந்த வேர்ல்டுக்கே தெரியும். அவர் எங்கேருந்து வந்தார்? மதுரையிலேருந்து. ரகுநாத் அனந்த் மஷேல்கர், இவர் ஒரு நல்ல கெமிக்கல் இன்ஜினியர்.
நிறைய ரிசர்ச் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் நம்மளோட ஆளுங்க அப்படின்னா இவங்களும் நம்மள மாதிரி ஒரு சின்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்கன்னா நம்மளால் வர முடியாதா? என்னால் வர முடியும்னா உங்களாலேயும் வர முடியும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். சரி, இன்ஜினியரிங் முதல்ல இன்ஜினியரிங்னா என்ன? இன்ஜினியரிங்னா என்ன? இன்ஜினியரிங்னா ப்ராப்ளம் சால்வர்ஸ் தான். மக்களோட ஒர்க்கை பீப்புளோட ஒர்க்கை ஈஸி பண்ணுறவங்க தான் இன்ஜினியர்ஸ். ஒரு ஒர்க்கை ஈஸி பண்ணணுமா? ஆட்டுக்களை வச்சு கஷ்டப்பட்டு ஆட்டணுமா? கிரைண்டரை கண்டுபிடி. அம்மி வச்சு அரைக்கணுமா? அது கஷ்டமாக இருக்கா? மிக்சி கண்டுபிடி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸை இன்னோவேட் பண்ணி நம்ம கையில் ஈஸி பண்ணி கொடுக்கறது தான் இன்ஜினியர்ஸோட ஒர்க்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? தே ஆர் கால் ப்ராப்ளம் சால்வர்ஸ். அவங்க நம்மளோட ப்ராப்ளம் டே டு டே லைஃப்பில் நடக்கிறதையோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க தான் இன்ஜினியர்ஸ். ஸோ எந்த இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் டாமினன்ஸ் தெரிஞ்சுக்கணும். எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 4 சப்ஜெக்ட்ஸும் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேத் வந்து நிறைய பேருக்கு வராமல் இருக்கலாம். இல்லை எனக்கு மேத் நல்லா வரும்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மேத் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து மேத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மேத் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 80-90% நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷுவராக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். மேத் நீங்கள் எந்த இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாலும் இன்றைக்கி மேத் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுதான் நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். இதில் எல்லாத்தோடையுமே மேத் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ இதெல்லாம் வந்து மேத் டாமினன்ட் சப்ஜெக்ட்ஸில் என்ன இன்ஜினியரிங் இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏன்னா லாஜிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலே லாஜிக்கல், மேத்னாலே லாஜிக்கல். ஸோ மேத் நல்லா வர்றவங்களால தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ். நீங்கள் டைரெக்டாக நான் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எடுக்க வேண்டியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸுங்கிறதுக்கு போகணும். யூஸ்வலாக நீங்கள் கோர் சப்ஜெக்ட் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், EEE, ECE எல்லாத்துக்கும் மேத்து அவசியம். ஃபிசிக்ஸ் டாமினன்ட் சப்ஜெக்ட்ஸ் எது? எனக்கு ஃபிசிக்ஸ் நல்லா பிடிக்கும், எனக்கு வந்து மெஷின்ஸோட ஒர்க் பண்ண பிடிக்கும், எனக்கு வந்து கரண்ட்டோட ஒர்க் பண்ண பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வருது அப்படின்னா நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி லைனில் நீங்கள், இல்லை EEE இந்த மாதிரி லைனில் நீங்கள் வந்து இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ண, அதாவது கெமிஸ்ட்ரி வந்து பேலன்ஸ் பண்ண பிடிக்குது, உங்களுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிடிக்குது. ஓகே, உங்களுக்கு கெமிக்கல்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் மிக்ஸ்சர்ஸோடு நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிறையா இருக்குது இந்த மாதிரி. பயாலஜி டாமினன்ட் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டால் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ கோர் பிரான்ச்சஸ். ஸோ இவ்வளோ இன்ஜினியரிங் இருக்குது. ஓகே, இதில் கோர் டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங்ஸ் இருக்குது. ஓகே, ஃபிஷரி சயின்ஸுன்னு இருக்குது, ஸோ இந்த மாதிரி மரைன் இன்ஜினியரிங்னு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இதில் கோர் சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால், கோர் பிரான்ச்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சப்ஜெக்ட் டாமினன்ஸ் தான் நான் சொன்னது மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங்க்கு வரீங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் படிக்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோர் பிரான்ச்சஸை சூஸ் பண்ணணும். அது என்ன கோர் பிரான்ச்சஸ்? மெயின் இதோட சப் பிரான்ச்சஸ் தான் மற்றது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், EEE, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT இது ரெண்டையும் நான் ஒன்றா வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 மெயின் கோர்ஸ் இன்ஜினியரிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜாப் லேண்ட்ஸ்கேப்புங்கிறது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணலாம்
இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாம் எங்கெல்லாம் நமக்கு ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கலாம். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிடைக்கலாம். ஸோ கவர்மெண்ட்னு எடுத்துட்டாலே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். நான் ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்கிறது நம்ம தமிழ்நாடு, இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார். ப்ரைவேட் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே கவர்மெண்ட்டு ஜாப் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓகே, ஸோ இப்போ ப்ரைவேட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ப்ரைவேட் செக்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்ப்பரேட் செக்டார்ஸ், நல்லா அவங்க ஸ்டார்ட் பண்ணி நிறைய கேபிட்டல் போட்டு ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கார்ப்பரேட் செக்டாராக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது இல்லாமல் நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல, நானே என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன், நானே ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறேன், நான் லேர்ன் பண்ணதை நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரெனர் ஆகலாம். இல்லை நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பிக்காட்டியும் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க கிட்ட போய் அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ஆண்டர்ப்ரெனர்ஸ் கிட்டேயோ இல்லை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேயோ போயிட்டு நீங்கள் அப்பப்போ ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். அதுக்கு பேர் ஃப்ரீலான்சிங். ஸோ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரெனர் ஆகலாம், இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ். ஸோ நம்ம இப்போ எவ்வளோ லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்த்துருக்கோம்? மேஜர்னா 3, ஓகே. சப்னு பார்த்தீங்கன்னா 6, கவர்மெண்ட், ப்ரைவேட், அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நாம் ஒரு 3 மெயின் கேட்டகரிஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் நாம் பார்த்துருக்கோம். சரி, வாட் ஆஃப்டர் இன்ஜினியரிங்? நீங்கள் படிச்சிட்டீங்க, எங்கெல்லாம் போய் ஜாபில் உட்காரலாம்? இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு எந்தெந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம்? இஸ்ரோவில் ஒர்க் பண்ணலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா அங்கேயும் வந்து மிஷின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மிஷின்ஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கோ மெயின்டைன் பண்ணுறதுக்கோ உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏரோஸ்பேஸ், ஸோ ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டிஆர்டிஓ சயின்டிஸ்டாக, ஆர்என்டி இன்ஜினியராக அங்கே ஒர்க் பண்ணலாம். பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட், ட்ரிச்சிலலாம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம், ஒரு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணலாம், டிசைனில் ஒர்க் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் எங்கே ப்ளேஸ் ஆவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்டிபிசி, செயில், இதிலெல்லாம் நீங்கள் வந்து போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ இங்கே போய் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம். சரி, எனக்கு சிவில் நல்லா வருது அப்படின்னா சிவிலுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே. ஸோ இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இதே இஸ்ரோவில் டிஆர்டிஓ, என்டிபிசி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம். இப்போ ட்ரிபிள்இனா என்ன? ஸோ நம்ம பார்த்தோம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து மெஷின்ஸோட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் தான், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்க தான் சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இது எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நீங்கள் இசிஇ முடிச்சிங்கன்னா சேம் இஸ்ரோ, டிஆர்டிஓ, பிஎஸ்என். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷனுங்கும் போது உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன், சிக்னல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கம்யூனிகேஷன்னாலே ஃபோன் இண்டஸ்ட்ரி, இன்டர்நெட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்துடும். ஸோ பிஎஸ்என்எல் இந்த மாதிரி, ஏன்னா பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி தானே. ஸோ அங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் லாஸ்ட்டாக தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே என்ன இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எவ்வளோ பேர் கை தூக்கிங்க? மெஜாரிட்டி பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். எல்லாருமே நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னா எவ்வளோ ஐடியில் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும்? ஸோ தயவு செஞ்சு நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறைய இன்ஜினியரிங் வந்து இப்போ நான் கோர் சப்ஜெக்ட்ஸ் தான் சொல்கிறேன்.
டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங்ஸ் இருக்குது, ஃபிஷரி சயின்ஸுன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டொமைன் இருக்குது. ஸோ அது எல்லாமே அது என்னென்ன இருக்குது, மெரைனில் என்ன இருக்குது, ஏரோஸ்பேஸில் என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். டிஃப்ரெண்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டால், ஸோ நீங்கள் இதே மாதிரி இஸ்ரோ, ஓஎன்ஜிசி, இந்தியன் ரயில்வேஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட், இது எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லையுமே கண்டிப்பாக ஐடி பர்சன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன்ஸில் இது எல்லா இன்ஜினியர்ஸ்க்குமே கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பேசுகிறது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி. இந்த மாதிரி எவ்ரி ஸ்டேட்டு, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட், இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட்லேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும். நாம் எங்கே ஒர்க் பண்ணலாம்? தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன், டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸில் ஒர்க் பண்ணலாம். பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணலாம். தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், டான்ஜெட்கோவில் ஒர்க் பண்ணலாம். தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட், டிஎன்ஹெச்பி, இங்கெல்லாம் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கவங்க இங்கே ஒர்க் பண்ண முடியும். சேம் டைம் இதிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இங்கேயும் ஜாப் இருக்குது. இது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணணும். நியூ பில்டிங்ஸு, ஸ்கூலு, காலேஜு, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படிலாம் வரும்போது கண்டிப்பாக சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. எப்பயுமே சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கெலாம் எப்பயுமே வாண்டட் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இங்கே ஒர்க் கிடைக்கும். கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டாரில் ட்ரிபிள் இ படிக்கிறவங்க சரி இதே டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். இது இல்லாமல் சென்னை எலக்ட்ரோ ரயில் லிமிடெட், அங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது இசிஇ படிக்கிறவங்களும் இங்கே எல்லா இடத்துலையுமே ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ இதே ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ நான் சொன்ன இந்த டான்ஜெட்கோ, டிஎன்எஸ்டிசி, இது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர். ஸோ உங்களுக்கு தெரியும், டேட்டா சென்டர்னால் டேட்டா இல்லாமல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ண முடியாதுன்னா, டேட்டா அவங்க மெயின்டைன் பண்ணணும், அந்த டேட்டாவை வச்சு அவங்க டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டேட்டாக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர்னு. ஸோ அங்கெல்லாம் யார் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி படித்தவங்க. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி போர்டுலையும் ஒர்க் பண்ண முடியும். இந்த டிஎன்பிஎஸ்சி போர்டு பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்து தான் இதுக்கு போக முடியும் இல்லையா? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா தமிழ்நாடு ஸ்டேட்டில் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார்ஸ், கார்பரேட்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிறவங்க கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணலாங்க. எங்கே ஒர்க் பண்ணலாம்? டாடா மோட்டார்ஸ், இந்த அவங்க தயாரிக்கிற கார், ட்ரக், வெஹிக்கிள்ஸ், இதில் போய் ஒர்க் பண்ணலாம். எல்என்டி, லார்சன் அண்ட் டர்போ, ஹெவி இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். அசோக் லேலாண்டோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்துன்னா ஏத்தர் எனர்ஜி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தயாரிக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக், இவி மேனுஃபேக்சரிங், இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஒரு மிடில் ஸ்கேல் இல்லை ஸ்மால் ஸ்கேல் ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங். ஸோ இதோட கார்பரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேம் எல்என்டி, அதுக்கப்புறம் ஷாப்பூர்ஜி, பிலான்ஜி, டிஎல்எஃப். ஸ்டார்ட் அப்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ரா மார்க்கெட், பில்டு சப்ளை, இதெல்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ப்ரைவேட் செக்டார்ஸ். ட்ரிபிள் இ, சீமென்ஸ், இதில் பவர் சிஸ்டம்ஸ் ஆட்டோமேஷனில் ஒர்க் பண்ணலாம். ஏபிபி, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் ரோபோட்டிக்ஸ், அங்கே ஒர்க் பண்ணலாம். ஸ்னீடர் எலக்ட்ரிக், அங்கே ஒர்க் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்துக்கிட்டா ரெனியூ பவர், லாக்9 மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ட்ரிபிள் இ கீழே வருவாங்க. நெக்ஸ்ட்டு இசிஇ படித்தவங்க குவால்கம், இதெல்லாம் கார்பரேட்ஸ். இன்டெல், சாம்சங், இதெல்லாம் வந்து கார்பரேட்ஸ். இசிஇ படித்தவங்களுக்கு இங்கே பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்.
ஸோ இதோட சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஜோஹோலாம் வந்து ஸ்டார்ட் அப். இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், கூகுள், இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி, இதோட கார்ப்பரேட்ஸ். ஸ்டார்ட் அப்ஸ்னால் ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜாப் லேண்ட்ஸ்கேப்பில் தேர்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். நானே எனக்கு முதலாளி. ஸோ இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த துறையில் போக முடியும்? நீங்கள் வந்து ஃபேப்ரிகேஷன் யூனிட், மேனுஃபேக்சரிங் யூனிட், ஹெச்விஏசி, இது ஹீட்டிங், கூலிங், அந்த மாதிரி லைனில் வந்து நீங்கள் ஏர் கண்டிஷனர் இந்த லைனில் ஒர்க் பண்ணலாம். இந்த லைனில் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி லைனில் ஒர்க் பண்ண முடியும். வெஹிக்கிள் காம்பவுண்ட் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், இந்த துறையில் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை செஞ்சு கொடுத்துட்டு ஒரு 2-3 இடத்துல போய் ஒர்க் பண்ணுறது ஃப்ரீலான்சிங், அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். சிவில் இன்ஜினியர். ஸோ நீங்களே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நீங்களே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், இல்லை ஆஃபீஸ், பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஷாப், ஜவுளி கடை கட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்களே செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ ரெடிமிக்ஸ், பில்டிங் மெட்டீரியல் பிஸ்னஸ். உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் நல்லா தெரிஞ்சதுனால அந்த இண்டஸ்ட்ரியில் அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுல, சப்ளை பண்ணுறதுல நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்புறம் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, ஆட்டோகேட் நீங்கள் டிசைன் பண்ணி ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு கொடுக்குறது, ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ட்ரிபிள்இனா எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டிங் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதாவது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ஒர்க்ஸ், அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சோலார் பவர், வெஹிக்கிள் சார்ஜிங் பிஸ்னஸ். நீங்கள் வந்து சோலார் பவர் செட் பண்ணி கொடுக்குறது, ஒருத்தரோட மொட்டை மாடியிலையோ இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ்லேயோ அதை செட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு லைனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பேனல் மேனுஃபேக்சரிங் யூனிட், நீங்களே வந்து ஒரு பேனல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாம். எனர்ஜி ஆடிட் கன்சல்டிங் ஃபார்ம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். சோலார் சிஸ்டம் டிசைனராக இருக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் கம்பெனி, ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஸ்மார்ட் டிவைசஸ், அவுட்கம்ஸ். ஏன்னா டிவைஸ் இருக்கணும். ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிவைஸ் இருக்கணும், அதில் வந்து இன்டர்நெட் இருக்கணும், அது மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சிசிடிவி சர்வேலன்ஸ், அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரினராக நீங்கள் வந்து சிசிடிவி செட் பண்ணி கொடுக்குறது, அது ரிலேட்டடான ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சிசிடிவி நீங்கள் தயாரிக்கலாம். ஓகே, ஸோ பிசிபி டிசைன், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடி சர்வீசஸ், நீங்கள் ஒன்று அப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எட்டெக், எஜுகேஷனல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம். ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நடத்தலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்குற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வெப் டிசைனராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் டேட்டா அனலிஸ்டாக இருக்கலாம், சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டிஃபிகல்ட்டான சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ எதுக்காக நம்ம ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம்? நமக்கு வந்து இன்ஜினியரிங்குள்ளே நுழையணும்னா இது எந்த பிரான்ச், நாம் வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறத ஒரு என்ட்ரிக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய போகிறோம்? ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், பீப்புளோட ஒர்க்கை ஈஸியாக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு க்ரோத் இருக்கணும் இல்லையா? ஸோ க்ரோத் இருக்கணும்னா இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸை நாம் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் என்னென்ன? மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தால் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமேட்டிவ் டிசைன்,
ரோபோட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான இன்றைக்கி ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸு. ஹெச்விஏசி இதெல்லாம் வந்து இன்றைக்கி தேவையானது. சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸ், இனிமேல் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் நிறைய இனிமேல் நடக்கும். க்ரீன் பில்டிங்ஸ், அது என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாத க்ரீன் பில்டிங்ஸ். ஸோ சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங். கன்சல்டேஷன் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் ஃபீல்டு சிவில் இன்ஜினியரிங்கில். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள்இன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்ட். ஸோ அது ஸ்மார்ட் கிரிட்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ், பேட்டரி டெக்னாலஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதெல்லாம் இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இனிமேல் இன்னும் அது நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தி ஆக இந்த லைனில் நமக்கு ஜாப் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், செமிகண்டக்டர், விஎல்எஸ்ஐ டிசைன். ஸோ இதெல்லாம் வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க விஎல்எஸ்ஐங்கிறது. ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு எம்பெடட் சிஸ்டம், ஐஓடி, 5G 4G 6G கம்யூனிகேஷன். ஸோ ரோபோட்டிக்ஸ், அட்டானமஸ் சிஸ்டம்ஸ், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், ரேடார் சிஸ்டம்ஸ், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ். இதெல்லாம் வந்து இனிமேல் உள்ள எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்லாவே தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்றைக்கி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் மாதிரி யோசிச்சு ஐடியா கொடுக்கறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதோட ஒரு பார்ட்டு தான் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம். ஸோ மெஷின் லேர்னிங்கும் அப்படி தான். நீங்கள் வந்து இப்போ கூகுளில் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க. ஸோ மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அது நம்மளை வந்து கவனிச்சுட்டே இருக்குது, டேட்டா கலெக்ட் பண்ணுது. அந்த டேட்டா சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மெஷின் லேர்னிங்கிறது ஹியூமன்ஸ் வந்து மெஷினை ட்ரெயின் பண்ணுறாங்க. நீ இந்த கூகுள் யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் நீ கவனி. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் மூலமாக அவங்க வந்து அதை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அடிக்கடி காரை பற்றி பார்த்துட்டே இருக்காங்களா, அவங்க காரை பற்றின மெசேஜு, காரை பற்றின இன்ஃபர்மேஷனை காமி. அடிக்கடி அவங்க சாரீ ஜுவல்ஸை பற்றி பேசுகிறாங்களா, அவங்களுக்கு வந்து அந்த கூகுளை ஓப்பன் பண்ணாலே சாரியை பற்றியும் ஜுவல்லை பற்றியுமா காமி. ஸோ இந்த மாதிரி இதை அனலைஸ் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத வாட்ச் பண்ணி அதுக்கு நமக்கு தேவையானதை நமக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங். கம்ப்யூட்டரை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஓகே, இன்றைக்கி தேவையான டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்தது அது நமக்கு காமிக்குது. இதுதான் மிஷின் லேர்னிங். நெக்ஸ்ட்டு டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா அனாலிசிஸ். இன்றைக்கி யூடியூப் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அனாலிட்டிக்ஸ் இல்லைனா இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்ப்பீங்க. எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நான் போட்ட போஸ்ட்டை பார்த்துருக்காங்க, யூடியூப்பை பார்த்துருக்காங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்குறது அதுக்கு பின்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் இவங்க தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா சயின்ஸ் படித்தவங்க தான் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஸோ சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ். ஸோ branch gives entry, trending skills, desire, growth. Career research firms. இப்போ நம்ம வந்து ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்ஜினியரிங்னாலே ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ரிசர்ச்சும் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா நம்ம ரிசர்ச் பண்ணணும். டேரெக்டாக இதுதான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது. நாம் ரிசர்ச் பண்ணணும், நாம் ட்ரை பண்ணணும், நாம் டிசைன் பண்ணணும், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவை? ரிசர்ச். ஸோ அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருந்தால் அதுக்கு ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன இருக்குது? DRDO, Defense Research and Development Organization, Council of Scientific and Industrial Research, Central Mechanical and Electrical Research, CSIR,
இதெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CSIR, சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இதெல்லாம் சிவில் இன்ஜினியரிங்கோட ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். EEEக்கு சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CPR, IISc இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இதெல்லாம் வந்து EEEயோட ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். ECEக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் லேபார்டரி SSPL DRDO. நெக்ஸ்ட்டு சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் CDOT. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸோட ரிசர்ச் இல்லை IT, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் CDAC, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ISI. இதெல்லாம் இன்ஃபோகிராஃபிக்ஸ். இன்னைக்கு எந்த ஃபீல்டில் நல்ல க்ரோத் இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த ட்ரோன் ஸ்டார்ட்அப்ஸ். இப்போது மோஸ்ட்லி நம்ம ட்ரோன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர் ஃபார்மில் வந்து உரம் போடுறதுக்கு, மருந்தெல்லாம் தெளிக்கிறதுக்கு மேலேருந்து ட்ரோனே செஞ்சிருது. இன்றைக்கி 10 ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ட்ரோன் செஞ்சிருது. கோயம்புத்தூர் ஏரியாலெல்லாம் வந்து ட்ரோன் யூஸ் பண்ணி தான் மருந்து தெளிக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் ஃபார்மில். அது பாட்டுக்கு அழகாக 10 ஆள் செய்கிற வேலையை கொஞ்சம் நேரத்தில் மருந்து அடிச்சுட்டு வந்துடுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போலெல்லாம் கோயம்புத்தூரில் நீங்கள் பார்க்கலாம். சான்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரோன் என்னெல்லாம் பண்ணுதுங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக 30 ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்போ ஃப்யூச்சரில் எவ்வளோ ட்ரோன் ரிலேட்டடான இன்ஜினியர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு கீழே வர வேண்டியது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் நிறைய தேவைப்படுவாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாண்டட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இன்ஃபோகிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எப்படி க்ரோத் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 2017, 18, 25 எவ்வளோ பீக்கில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆட்டோமொபைல்னால் என்ன? காரு, ஆட்டோ, ட்ரக்கு, இதெல்லாமே. இங்கேயும் யார் ஒர்க் பண்ணுவாங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ அதுக்கும் வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதுக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் ஆக்சுவலி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா. USA ஃபாரின்லேருந்து வர்ற நிறைய பேரை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாகவே USA தேவையான எஜுகேஷனவோ அதை நம்ம இங்கே ட்ரெயின் பண்ணுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஹியூமன் ரிசோர்ஸ். நம்ம நிறைய பாப்புலேஷன் வச்சுருக்கோம், அதுவும் யங் பாப்புலேஷன் வச்சுருக்கோம். ஸோ நாம் இங்கே படித்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்று இங்கே ஜாப் இருக்கும், இல்லை ஃபாரினில் வந்து நிறையா நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ இப்போ USA எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஃபாரினர்ஸ் வந்து USA வராங்கன்னா அந்த 4ல் 1 பேர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் ஒர்க் பண்ணுறாங்களாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1/4 பீப்புள் USA வர்றவங்கள சிவில் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஸ்கோப் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா 2026 8,64,000 சிவில் ஜாப்ஸ் வந்து அங்கே சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தேவைப்படுறாங்க. இப்போ EV ஸ்டார்ட்அப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா EV வந்து எதுக்கு கீழே வரும்? இப்போ நம்ம சிவில் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது EV எதுக்கு கீழே வரும்? EEE. இப்போ EEEக்கு கீழே EV, அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து ஹெவி பவர் வெஹிக்கிள்ஸு, அதனால இது EEEக்கு கீழே தான் வரும். ஸோ இப்போ EV எடுத்துக்கிட்டிங்கன்னா 66 EV ஸ்டார்ட்அப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னும் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வேணும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தோட ரேஷியோவும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதே மாதிரி நியூ ஸ்டார்ட் அப்ஸே 66 இருக்குது. ஏன்னா ஏர்த்து க்ரீனாக வச்சுக்கணும், பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுனால இன்னும் ஃப்யூச்சரில் வெஹிக்கிள்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆக அது எப்படி டிசைன் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, இதுக்காக இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படுவாங்க.
நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் inc42.comலேருந்து இந்த மாதிரி இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர்ஸ், இசிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் அதுக்கு கீழே வருது அந்த செமிகண்டக்டர்ஸோட வேலை என்ன? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், பாஸ் பண்ணும். ஒரு சின்ன சின்ன சிப்புக்குள்ளே கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் இதெல்லாம் அந்த சார்ஜ் கரண்ட் இருக்கும் இல்லையா, அதை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த செமிகண்டக்டர்ஸ். அது ரொம்ப சன்னமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிப்புக்குள்ளெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் அப்படி தான். இது இன்டெல், சாம்சங் இவங்க எல்லாருமே இந்த செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த குவால்காம், ப்ராட்காம் இவங்க எல்லாமே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஃபோன் இது எல்லாமே எங்கெல்லாம் சிப் இருக்கோ அங்கெல்லாம் செமிகண்டக்டர்ஸ் தேவைப்படும். நிறைய நமக்கு வந்து ஸ்மார்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ செமிகண்டக்டர்ஸ் நிறைய தேவைப்படும். செமிகண்டக்டர்ஸ் இல்லாமல் எதுவுமே ஸ்மார்ட்டாக ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அப்போ செமிகண்டக்டர்ஸோட ப்ரொடக்ஷன் நிறைய தேவை இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன படிக்கணும்? இசிஇ படிக்கிறவங்களுக்கு அங்கே கண்டிப்பாக ஜாப் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க ChatGPT யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட நிறைய பேரோட ஒர்க்கை குறைக்குது, அதனால ஜாப் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய பேரோட ஜாபை எடுக்க போகுது, இதெல்லாம் வந்து மித். நம்பாதீங்க. நாம் ஏஐ கற்றுக்கணும். நாம் ஏஐ கற்றுக்கிற வரைக்கும் நம்மளை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏஐ என்ன பண்ணும்? ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும். பட் அதால் டிசைட் பண்ண முடியாது. கடைசியாக டிசைட் பண்ண போகிறது என்னமோ ஹியூமன் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஒரு ஹியூமனோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண முடியும். ஹியூமன் இல்லாமல் அது ஒர்க் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹியூமன் செய்கிற வேலையை கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் செய்ய முடியாது. நாம் என்ன பண்ணணும்னா அப்டேட்டடாக இருக்கணும், ஏஐ கற்றுக்கணும். ஸோ ஏஐ வந்து 2025 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 2024 29 இப்போ வந்து 93.19 பில்லியன் இருக்குது அப்படின்னா க்ரோத்து. ஃப்யூச்சரில் 29 249 கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 100% மேலேயே வந்து உங்களுக்கு 93 10 ஒரு 20% கிட்ட உங்களுக்கு க்ரோத் இருக்கா. 20.6% வந்து க்ரோத் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி படிக்கும்போது இந்த துறையில் நம்ம ஒர்க் பண்ண முடியும், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போது பாத்வே இன் இன்ஜினியரிங். சரி, இன்ஜினியரிங் படிக்கிறது உங்களுக்கு வந்து நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த லைனில் படிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட் வருது, நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், இது படிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, அதுக்கு எப்படி படிக்கலாம்? ஸோ நீங்கள் +2 முடிச்சுட்டு டைரெக்டாக கவுன்சிலிங் போய் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸில் நான் படிக்கிறேன், டிஎன்இஏ மூலமாக படிக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட +2 மார்க் பாத்வே. +2 மார்க்கை வச்சு உங்களோட மார்க்கு 200க்கு மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு இந்த 3ஐயும் 200க்கு மேத்தை 100க்கு எடுத்துக்குவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணி 100க்கு எடுத்துக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களோட ஸ்கோர் எவ்வளோ ஹையஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க, நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரியில் இருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்து மெரிட் பேசிஸ் எல்லா பேசிஸ்லேயும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு 85% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இன்ஜினியரிங் சீட்ஸ் கொடுத்துருவாங்க. எவ்வளோ அட்வான்டேஜ்னு பாருங்கள். 25% சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 85%ம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 7.5% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்லேயே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த கேட்டகரி வைஸும் இல்லாமல் இந்த 85% ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 7.5% வந்து இந்த கவர்மெண்ட் இதுலேயே படித்தவங்க 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்லேயே படித்தவங்களுக்கு என்ன காஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சீட்டு. ஸோ இது எவ்வளோ ஒரு நல்ல திட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ
இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 7.5 போக தான் மீதம் சீட்டை வந்து என்ன மார்க்கில் வந்து வாங்கியிருக்கோம் என்னங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அந்த 7.5லையுமே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருந்தாலும் உங்களோட மார்க் வந்து நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து டிஎன்இஏ பார்ட், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்ட், டிஎன்இஏ பாத்வே +2 மார்க்கை வச்சு அட்மிஷன் கவுன்சிலிங் மூலமாக கொடுக்குறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் பயா ஜேஇஇ, தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஜேஇஇ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கெல்லாம் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் போவாங்க, அதனால உங்களுக்கு அது தெரியும். ஓகே. ஸோ அந்த கோச்சிங், நான் கோச்சிங் சென்டர் போகணும்னு சொல்ல வரல, நீங்களேவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஜேஇ, ஆனால் ஜேஇ எக்ஸாம் எழுதாமல் போக முடியாது. ஜேஇ அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக ஜேஇ வந்து பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரு நேஷ்னல் லெவல் அவுட் சைட் தமிழ்நாடு உங்களுக்கு சீட் வேணும்னா நீங்கள் ஜேஇ படிக்கணும். அப்படி நீங்கள் ஜேஇக்கு கோச்சிங் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுதுனா தான் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க முடியும். அது ஒர்த் டூயிங். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஜேஇ மெயின் படிக்கிறீங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம்னா ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐஏஐடிஸ், ஓகே, ஜிஎஃப்டிஸ், இங்கெல்லாம் நீங்கள் படிக்க முடியும். ஜேஇ அட்வான்ஸ்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜேஇ அட்வான்ஸ்டு படிக்கணும்னா ஐஐடியில் நீங்கள் படிக்கலாம். ஸோ ஒன்று +2 முடிச்சு கவுன்சிலிங் பாத்வே, அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் தான், அது என்ட்ரன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு ஜேஇ முடிச்சு போகிறது இந்த ஐஐடிக்கு போகலாம், என்ஐடி அந்த மாதிரி. அடுத்தது ஐஐடிக்கு போகிறதுக்கு ஜேஇ அட்வான்ஸ்டு. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும். அந்த மார்க்கில் மெரிட் பேசிஸில் தான் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ எவ்வளோ காலேஜஸ் தமிழ்நாடுல இருக்குது? 12th மார்க் பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்ஜினியரிங் அட்மிஷன் படி நீங்கள் போகிறீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து காலேஜோட டைப் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ காலேஜஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ சீட்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு போக முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது என்னென்ன காலேஜ் டைப் இருக்குது? யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது யூனிவர்சிட்டியிலேயே படிக்கிறது, இது ரொம்ப அட்வைசபிள். நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கை எந்த ஒரு கோர்ஸும் காலேஜில் படிக்கிறத விட யூனிவர்சிட்டியில் படிக்கிறது வந்து ஒர்த் டூயிங். உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும். ஸோ இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி டைரெக்டாக படிக்கிறது, அவங்களுக்கு கீழே இருக்க காலேஜில் இல்லை, அவங்கக்கிட்டே படிக்கிறது, அது 4 யூனிவர்சிட்டிஸ், 4 வந்து கேம்பஸ் இருக்குது. ஒன்று வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதை விட்டுறலாம். அது இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து 4 இருக்குது. அது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். அது 4 கேம்பஸ், 3528 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 5 கேம்பஸும் சேர்த்து. அடுத்தது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். இது வந்து நம்ம ஜிஇசி அப்படின்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து டாப் காலேஜ் எதுன்னு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அது வந்து 8000, அரௌண்ட் 8000 சீட்ஸ் இருக்குது. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட் டேட்டா. நெக்ஸ்ட்டு 2024-5 வச்சு நான் சொல்கிற அப்ராக்சிமேட் டேட்டா. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது லேட்டஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் டிஎன்இஏல போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இது அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இது கவர்மெண்ட் பாதி, எய்டட் பாதி, மேனேஜ்மெண்ட் பாதியாக இருக்கிற காலேஜ். ஸோ இது வந்து 3 காலேஜஸ் இருக்குது. அதில் 3344 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிக்ரி, காரைக்குடியில் இருக்குன்னு தெரியும், சிக்ரி, சிக்மெட், இந்த மாதிரி காலேஜஸ். இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பட் இது வந்து நீங்கள் டிஎன்ஏக்கு கீழே வராது. பட் அங்கே இருக்கிற சீட்ஸும் நான் சொல்கிறேன், 3 காலேஜஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும் 220 சீட்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஜேஇ எழுதி தான் போக முடியும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ். இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் 16 காலேஜஸ் இருக்குது. இதில் 5760 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுமா? அட்டானமஸ் இதில் தான் வரும். 404 காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ்.
எல்லா காலேஜும் நல்ல காலேஜா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து அது நெக்ஸ்ட்டு நான் அதை சொல்கிறேன். இதில் அரௌண்ட் 1,20,000 சீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக தமிழ்நாடுல 438 + 442 காலேஜஸ் இருக்குது. இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அந்த கேம்பஸில் அதுக்கு கீழே உள்ள காலேஜ்னு பார்த்தீங்கன்னா 438 காலேஜஸ் இருக்குது. எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? அப்ராக்சிமேட்டாக 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். இந்த 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் படிக்கிறேன், நீ படிக்கிறேன், நம்ம நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ அது இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுறது, இல்லை மெரிட்டில் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நாம் பார்க்கணும். இது 92 கோர்சஸ், ஆக்சுவலி அரௌண்ட் 92 கோர்சஸ் இருக்குது. அவ்வளோ இன்ஜினியரிங்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது, அவ்வளோ டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. 4 or 5 இயர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரியான கோர்சஸ் தான் வந்து இதில் எல்லாமே இருக்கும். இன்ஜினியரிங்னாலே 4 இயர்ஸ். இப்போது இன்ஜினியரிங் இன் தமிழ்நாடு மார்க் பேசிஸ்னு நம்ம பார்த்தோம். எவ்வளோ கோர்சஸ் இருக்குது? 95 கோர்சஸ் இருக்குது. ஓகே, சொன்ன செல்ஃப் ஃபினான்சிங் இருக்குது, கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜுங்கிற டைப் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம தமிழ்நாடுல இருக்கிற காலேஜஸை ஜோனாக பிரித்தா 5 ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. சென்னை ஜோனில் 126 காலேஜஸ் இருக்குது. அடுத்தது மொத்தம் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது? 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ஸை 5 ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் மெஜாரிட்டி சென்னையில் வருது. ஓகே, ஸோ சென்னையில் 126 காலேஜஸ் இருக்குது. கோயம்புத்தூர் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 122 காலேஜஸ் இருக்குது. திருச்சி ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 61 காலேஜஸ் இருக்குது. மதுரை ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 காலேஜஸ் இருக்குது. திருநெல்வேலி ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 காலேஜஸ் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி இதில் எந்த ஜோனுக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாருமே சென்னை போகிறேன், கோயம்புத்தூர் போகிறேன்னு தான் போவாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஏன் போகிறாங்கன்னா அங்கே தான் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதனால தான் சென்னை கோயம்புத்தூர் நோக்கி எல்லாருமே போகிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் ஜோன்னா நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, சேலம், கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, திருப்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோன். அந்த மாதிரி தான் சென்னை, காஞ்சிபுரம் இதெல்லாம் சென்னை ஜோன், அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இப்போ லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இங்கே இருக்குது. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கேம்பஸ்னு 4 கேம்பஸ் இருக்குது. ஓகே, கிண்டிலேயே 2 கேம்பஸ் இருக்குது. இன்னொன்று சென்னை ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அது இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ் குரோம்பேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ் 2 இருக்குது. ஆர்கிடெக்சருக்கு ஒரு கேம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அது வேறு ஒன்று இருக்குது. இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்றது, இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு கேம்பஸ். இதெல்லாம் கேம்பஸ் காலேஜஸ். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இங்கெல்லாம் இருக்குது. சேலம், கோயம்புத்தூர், இந்த மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி ஊரெலாம், ஈரோடு இதெல்லாம் வந்து தாஞ்சூர், இதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். காரைக்குடி இதுலேயும் நீங்கள் பெஸ்ட்டு காலேஜ் எதுன்னு பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் தமிழ்நாடுல இருக்குது, ஆனால் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரும்னு சொன்னேன். காரைக்குடியில் இருக்கிற சிப்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம். அதுக்கப்புறம் சிப்மெட், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது எங்கே இருக்குது? கிண்டி, சென்னை. ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வரும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, பெஸ்ட்டு காலேஜ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த பெஸ்ட்டு காலேஜ் எது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் 10 விஷயம். நீங்கள் 10 விஷயம் பார்க்கணும்.
ஹவு டு சூஸ் அ இன்ஜினியரிங் காலேஜ் 10 விஷயம் இருக்குது. டிசைட் த லொக்கேஷன், எங்கே போகணும், என்ஐஆர்எஃப் ரேங்கிங். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அது நான் சொல்கிறேன். அடுத்தது அக்ரெடிஷன் இருக்கா. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். அண்ணா, இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன். அண்ணா www.anna-univ.edu./CI இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு போயிட்டு நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு போட்டு காலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த காலேஜை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். அந்த காலேஜில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் என்ன படிச்சிருக்காங்க, பிரின்சிபல் என்ன படிச்சிருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிற காலேஜ் ஃபெசிலிட்டிஸை பற்றி தெரியும். ஸோ இதை பார்த்து இதை வச்சு தான் காலேஜோட இந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வச்சு தான் அங்கே எல்லா ஃபெசிலிட்டி இருக்கா, லைப்ரரி இருக்கா, எல்லாமே கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. ஸோ அதுபடி தான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுப்பாங்க. சரி, அங்கே ஒரு கோர்ஸ் நல்லா இருக்கா, அங்கே எந்த டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்கு இதான் அக்ரெடிஷன் தான், NAAC அக்ரெடிஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஓவரால் குவாலிட்டி. ஓவரால் குவாலிட்டி வந்து அக்ரெடிஷன் பார்க்குறதுக்கு NBA NAACன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அக்ரெடிஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கோர்ஸும் அந்த அந்த அங்கே வந்து டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் எப்படி இருக்குது ப்ளஸ் அந்த காலேஜில் ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்து கொடுக்குறது தான் அக்ரெடிஷன். ஸோ அதுதான் வந்து NAAC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேங்கிங் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸ், இது எல்லாமே 10க்கு 10 வாங்காட்டியும் 10க்கு 7ஆவது நல்லா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ NIT போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒன்றும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் அதுக்காக அங்கே மற்ற எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அங்கே படிக்கிறது நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஒரு சில விஷயம் இல்லைனாலும் பரவாயில்ல, முக்கியமாக என்ன இருக்கோ அது இருக்கா, அந்த குவாலிட்டி இருக்கா, எஜுகேஷன் குவாலிட்டி இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ், அடிக்கடி வந்து கூப்பிட்டு வந்து கெஸ்ட் லெக்சர் கூப்பிட்டு வந்து டாக் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் நடக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பிளேஸ்மெண்ட் வருஷம் வருஷம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இன்னோவேஷன், ஆண்டர்ப்ரினர்ஷிப், அதாவது எவ்வளோ ஆண்டர்ப்ரினர்ஸ் அந்த காலேஜ் வந்து உருவாக்கியிருக்கு, இது எல்லாமே நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தெரியும். காலேஜ் நீங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் காலேஜை விசிட் பண்ணணும், காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசணும். அலுமினிஸ் கிட்ட நீங்கள் வந்து லிங்க்டின்லையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி எப்படி அவங்க படிக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அலுமினிஸ்டையும் இப்போ படிச்சுட்டு இருக்க செகண்ட் இயர், தேர்ட் இயர்ஸ், ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நீங்கள் பேசணும். ஃபுட்டு நல்லால, அது நல்லால, இது நல்லாலன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராதீங்க. அதையும் தாண்டி வேறு எப்படி இருக்குது, உள்ள முக்கியமாக மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் சில காலேஜஸ், அதாவது இப்போ நீங்கள் கோயம்புத்தூர், சென்னை ஜோன் எடுத்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், ஓகே. அதுக்கு கீழே நான் போட்டிருக்கிற அந்த வேலூர், ராணிப்பேட்டை இதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். இப்போ இதில் ஒரு சில காலேஜஸ், ஒவ்வொரு ஜோன்லேயும் எல்லா காலேஜஸும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் நல்லா இருக்காது. சில டிஸ்ட்ரிக்ஸ் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கம்மியாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போது 110 இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் 10 110 இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் க்ரீனில் இருக்கிறது எல்லாமே 110 டாப் காலேஜஸ். அதுலேயும் டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் கொடுத்துருக்கேன். இந்த டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸில் உங்களோட கோர்ஸ் இருக்கா, நீங்கள் அங்கே போகலாமா அப்படிங்கிறத பாருங்கள். எப்பயுமே ஹவு டு ஸ்டடி, வே டு ஸ்டடி, இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எங்கே படிக்க போகிறீங்க, வாட் டு ஸ்டடி, வே டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பாருங்கள், எந்த லொக்கேஷனில் படிக்க போகிறோம், எந்த என்ன படிக்க போகிறோம், எந்த கோர்ஸ் படிக்க போகிறோம், அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் நாம் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணி படிக்க போகிறோம், இது எல்லாமே முக்கியம். நீங்கள் எக்ஸல் ஆகிறதுக்கு அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய, ஸ்வயம், NPTEL, கோர்சரா, இதெல்லாம் வந்து ஆன்லைனில் உங்களோட ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ்.
இதில் சிலது ஃப்ரீ இருக்கும், சிலது காலேஜில் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், சிலது பெய்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். நீங்கள் அதை எந்த ஜாபுக்கு போக போகிறீங்க, உங்களுக்கு அது எது தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரினர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்று இன்வென்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ரெட்பஸோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பேர் ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க? ஓகே, ஸோ இவங்க வந்து ரெட்பஸ், அதாவது பஸ்ஸில் சீட் கிடைக்கிறதுக்குள்ள அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு redbus.comனு ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக பஸ் டிக்கெட்டை வந்து ப்ரைவேட் பஸ் டிக்கெட்டை வந்து புக் பண்ணுற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்தாங்க. 5 lakhல ஸ்டார்ட் பண்ண இவங்களோட ப்ராஜெக்டை 80 crore சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, 828 crore சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வேர் இஸ் மை ட்ரெயின் பிளாட்ஃபார்மும். இதெல்லாம் அவங்களோட இன்வென்ஷனுக்காக, அவங்களோட அந்த ஐடியாவுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது லெஸ்ஸாக பே பண்ணியிருப்பாங்க, பட் சேல் பண்ணும்போது அதோட ஒர்த் வந்து ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல இன்ஜினியரிங்காக உங்களோட ஸ்டார்ட் பண்ணுற உங்களோட இது ப்ராப்ளம் சால்வராக, ஒரு ஆண்டர்ப்ரினராக நீங்கள் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சஸ்பென்ஸ் சொன்னேன் இல்லையா, இப்போ செகண்ட் சஸ்பென்ஸ். நீங்கள் எப்பயுமே கிளாஸில் 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அவங்கக்கிட்ட உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும் இல்லையா. லைஃப் லாங்காக அவங்கள கமெண்ட் பண்ணாமல் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் ஆன்சர் தர ஒரு 2 நல்ல ஃப்ரெண்டுன்னா ChatGPTயும் பர்ப்ளெக்சிட்டியும் தான். இவங்களை என்றைக்குமே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ChatGPT நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் ChatGPT வந்து ஆன்சர் பண்ணும். பர்ப்ளெக்சிட்டி நீங்கள் வந்து ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ஒரு ஃபைல்லேருந்து நீங்கள் கேட்குற கொஷின்ஸுக்கு அதை ஆன்சர் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் TNEA இல்லை JEE படிக்கிறீங்கன்னா இந்த வெப்சைட்ஸில் கவுன்சிலிங்க்கு, டேட்டா சீட் மேட்ரிக்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் நான் அதுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் யார் சக்ஸஸ் ஆகணும்னாலும் 4 ஸ்டோரி, 4 இம்பார்ட்டன்ட் நீங்கள் செஞ்சாகணும். டேக்கப் சேலஞ்சஸ், 30 டே சேலஞ்சாக இருக்கலாம், 50 டே சேலஞ்சாக இருக்கலாம், 100 டே சேலஞ்சாக இருக்கலாம். நீங்கள் சேலஞ்ச் எடுத்துக்கணும். இத்தனை நாளில் இந்த ஒர்க்கை நான் முடிக்கணுங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கணும். ஒரே பிளேஸில் அம்மா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்களே குக் பண்ணணும், நீங்களே கஷ்டப்படணும், நீங்களே ட்ராவல் பண்ணணும், படிக்கணும், நீங்களே லேர்ன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து மேக் பண்ணிக்கணும், டிஃப்ரெண்ட் பீப்புளோட நீங்கள் வந்து மூவ் பண்ண கற்றுக்கணும். ப்ளஸ் எதுனாலும் தெரியுதோ தெரியலையோ போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணணும். திங்க் ஆன் பேப்பர். எதை யோசித்தாலும் அதை எழுதி பழகுங்க. ஓகே, ஸோ திங்க் ஆன் பேப்பர். உங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் எழுதுங்க. If you have any doubts related to what after +2 different careers பற்றி நாங்கள் counseling கொடுப்போம். So if you have any doubt you can reach us. Okay, take down my number 9942875772. Go with passion. Okay, thank you students. Bye. If you need more such videos, kindly like, subscribe and click on the notification icon. Thank you.